विलोकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அராளம் பாதாளம் திரிதச நிலஜ பிராபிதலஜகாக தரித்ரீ நிர்தூதா ஜயுரபி திசः காமபி திசம் அஜ்ரும்பிஷ்டாம்போதிர்குமுகுமிதி கூர்ணன் சுரரிபோ விபில்தானே வக்ஷஸ்த்வயி நரகரோ சுந்தரபுஜாகம். உயர்ந்த ஸ்ரீ நரசிம்மாவதாரத்தினுடைய ஒரு பெருமை, கூரத்தாழ்வான் அவதரித்த உயர்ந்த தினத்துல அவர் நரசிம்ம சுவாமிய சுந்தரபாகுவாக சோஸ்திரம் பண்ண வைபவத்தோடு நம்ம சிரவணம் பண்றதுன்றது நம்ம பண்ண ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியம். நாராயணியத்திலையும் அதே ஆழ்வானுடைய ஒரு சொரூபத்தோட நாராயண பட்டத்ரி கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின்னே மிருடயமாம், எனக்கு மறுபடியும் எழுதணும்னா நீ தான் சக்தியை கொடுக்கணும், ஊருக்கு போறேன்னார். அப்ப குருவாயூரப்பன் பிரத்யட்சமாகி பட்டத்ரி நரசிம்ம அவதாரத்துல உனக்கு ஏன் இவ்வளவு பயம், இன்னும் நான் அவதாரமே பண்ணல, அந்த சிம்ம கர்ஜனத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை கேட்டு இப்படி பயப்படுறையே பிரகலாதன் பயப்படலையே, நாளைக்கு வா குருவாயூர் கஷேத்திரத்துல 25வது தசகத்தை ஆரம்பி, உனக்கு நான் தைரியத்தை கொடுக்கிறேன். தைரியத்தை கொடுக்கிறேன்றது மாத்திரம் இல்ல நாராயண பட்டத்ரி, நாளைக்கு உன்னுடைய கண்ணுக்கு மாத்திரம் குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல உன்னி கிருஷ்ணனான இந்த கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்க மாட்டான்டா, மறுபடியும் உனக்காக ஒரு நரசிம்ம அவதாரத்தை உன் பயம் போக்குவதற்காக இங்க நடத்தி காட்டணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால 25வது தசகம் முழுக்க, அதாவது நாளைக்கு முழுக்க உனக்கு இங்க ஹிரண்யகசிபு இருப்பான், ஒரு கம்பம் இருக்கும், பிரகலாதன் மறுபடியும் இருப்பான், அது ஹிரண்யகசிபு தம்பத்தை பிளப்பான், நான் எடுக்கிற நரசிம்ம அவதாரம் நேரம் உனக்கு தரிசனம் ஆகும். அது மட்டுமல்ல, உன் எதிரியே மறுபடியும் இன்னும் ஒரு இரண்யகசிபுவனுடைய வதம் நடக்கும். கால்ல சலங்கையை கட்டிண்டு குருவாயூர் கஷேத்திரத்துல அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் சல் சல்லுன்னு சலங்க சத்தமானது முழங்க நான் நடப்பேன். அதை எப்படியெல்லாம் நான் நரசிம்ம அவதாரத்துல 25வது தசகத்துல உனக்கு பண்ண இருக்கணும், அதை அப்படியே நீ ஸ்லோகமா எழுதணும். அதனால கவலைப்படாத, என்னைக்கோ நடந்த நரசிம்ம அவதாரத்தோட தரிசனம் நாராயணியத்தால உனக்கு கிடைக்க போறது. ஊருக்கு போகணும்னு விரும்புறியா? நரசிம்ம அவதார காட்சியை நேர பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? என்ன பண்ண போறேன்? கிருபாத்மன் விஸ்வாத்மன் குருவாயூரப்பா, இந்த கிருபையை தாண்டா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இதை விட எனக்கு வாழ்க்கையில பாக்கியம் என்ன இருக்கு? நரசிம்மருடைய தரிசனம் நாளைக்கு நேர கிடைக்க போறதா? கண்டிப்பா வந்துடுறேன்னு பட்டத்ரி கிளம்பி 25வது நாள் வழக்கம் போல ஒரு 10 பேரை அழிச்சுட்டு வந்து அவர் அந்த பட்டத்ரி மண்டபத்துல உட்கார வைக்கிறா. கண்ணை திறந்து பார்த்தால் இரண்யகசிபு தெரிகிறான், பிரகலாதன் தெரிகிறான். குருவாயூர் சின்ன கர்ப்ப கிரகத்துல முதல் தடவையா குருவாயூருக்கு போறவாளுக்கு குருவாயூரப்பனே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சுத்தி வழக்க ஏத்தி வச்சிருக்கோம்.
சின்ன ரூபத்தோட சுவாமி நடுவுல உன்னிகிருஷ்ணனாக இருப்பார். இவர் இடது பக்கம் மண்டபத்துல உட்கார்ந்து கழுத்தை சாய்க்க முடியாம எழுதச்சே கூட குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் 25வது தசகத்துல நிருசிம்மாவதாரத்தை நேர அந்த காட்சியை காட்டுவதற்காக இவரை எதிர்பார்த்துட்டு குருவாயூரப்பன் பிராத காலத்துல 3 மணிக்கு தயாரா இருக்கான். இரண்யகசிபு, பிரகலாதன், கம்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் பட்டத்திரி. அவரும் அந்த தசகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கார். இரண்யகசிபு முஷ்டியால அந்த கம்பத்தை பிளக்க ஆரம்பிச்சான்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதா. அதுக்குள்ள நாம இப்ப அடைய வேண்டிய நிருசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயில் தரிசனம் உங்களுக்கு என்னன்னு கவனத்தில் இருக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திலேயும் கடிலம் சந்திப்பில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயத்திற்குள்ளே நாம் நுழைந்து வரதராஜ பெருமாளை தரிசித்து இதோ மற்றொரு வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இங்கு தரிசனத்தை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், இந்த நரசிம்மனுடைய சன்னதியிலே 2 வரதராஜ எம்பெருமான் நமக்கு காட்சியை அளிக்கின்றான். ஒருவன் நேற்று தரிசித்த தனி மூலமூர்த்தி, இன்று இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக மற்றொரு வரதராஜ பெருமாள். ஆனால் இந்த உருவம் சற்றே சிறிய உருவம், ஆனால் கம்பீரமான திருமேனியினுடைய தரிசனத்தை அறிக்கின்றோம். கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு சங்கு சக்கரங்களை திருத்தோளிலே தாங்கிக் கொண்டு அபயகஸ்தமாகவும் கடிகஸ்தமாகவும் இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்த அழகான வஸ்திரங்களை தான் தரித்துக் கொண்டு தாமரை பீடத்தின் மேலே இதோ என்னை சரணடைந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய திருவடி தரிசனத்தையும் தான் அளித்துக் கொண்டு எம்பெருமான் இந்த வரதராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு சாந்தமான திருமுகத்துடனும், மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியாரானவள் அதே போன்று கிரீடத்தோடும் வலது கையிலே தாமரையை வைத்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான வரதராஜ பெருமாளை தரிசித்து கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆச்சரியமான ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி. ஒரே இடத்திலே நமக்கு ஒரு புறம் ஒரு கம்பத்திலே வீர ஆஞ்சநேயனாக அனுமான் தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கம்ப அனுமாரை தரிசித்துக் கொண்டே எதிரே நோக்கினோமே ஆனால் அங்கு 2 ஆஞ்சநேயர் நமக்கு வித்தியாசமான திருக்கோலத்திலே ஆச்சரியமான ஒரு சேவையை அளிக்கின்றார்கள். தலவரலாறானது கூறுகின்றது, ஒருவர் பக்த ஆஞ்சநேயர், மற்றொருவர் வீர ஆஞ்சநேயர். இங்கு வெளியே கம்பத்திலே ஒரு ஆஞ்சநேயர், சன்னதியிலே 2 ஆஞ்சநேயர். இது மட்டுமல்லாமல் இங்கு மூலஸ்தானத்திலே மற்றொரு ஆஞ்சநேயரும் மூலமூர்த்தியான நரசிம்மரோடு எழுந்தருளி உள்ளாராம். நமக்கு மூலமூர்த்தியை எடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் அந்த ஆஞ்சநேயரை நாம் நேரே வந்தால் தரிசித்துக் கொள்ளலாம். இங்கு மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வியாசராயர் பிரதிஷ்டை செய்தார் என்பது ஒரு சிறப்பு மிக்க அம்சமாகும். இதோ இந்த ஆஞ்சநேயனுடைய தரிசனத்தை நாம் நோக்கினோமே ஆனால் 2 ஆஞ்சநேயரிலே ஒருவர் பக்த ஆஞ்சநேயனாக எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்றபடி நின்ற திருக்கோலத்திலே 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு கண்களை அகல திறந்து கொண்டு ஆனந்த பாஷ்பத்துடன் கம்பீரமாக ராம பக்தனாக நமக்கு இதோ சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அழகான திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அவருக்கு அருகிலேயே மற்றொரு ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர் அல்லவா, நின்ற திருக்கோலத்தில் இருந்தாலும் அவருடைய திருவடியானது முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய வலது கையை சற்றே நன்காக உயர்த்தி, நான் இருக்கும் போது உங்களுக்கு கவலை எதற்கு என்று நம் எல்லோருக்கும் அபயத்தை அளித்துக் கொண்டு இடது திருக்கலத்திலே கதை போன்று சௌகந்திகா பூவை தான் தாங்கிக் கொண்டு கம்பீரமாக ஒருவர் பக்த ஆஞ்சநேயராகவும் ஒருவர் வீர ஆஞ்சநேயராகவும் இருக்கக்கூடிய 2 ஆஞ்சநேயனுடைய வழிபாடிலே இந்த தலத்திலே ஒரு பெருமை. இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னால் நவதானியத்தை பரப்பி உள்ளார்கள். யார் யாருக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையானது நிறைவேற வேண்டும் என்றால் இங்கு இந்த ஆஞ்சநேயனுடைய சன்னதிக்கு வந்து
நவக்கிரக தோஷங்களும் தீர்வதற்காக இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, அதுபோன்று பக்தர்கள் இங்கு அங்கு நவதானியத்திலே தங்களுடைய குறைகளை எழுதி வழிபடக்கூடிய சிறந்த வழிபாடு. அவ்வாறு வேண்டுதலை எழுத அது பலிப்பதாக இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த இரு ஆஞ்சநேயரையும் திவ்யமான ஹாரத்தியோடு அவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து நாம் குருவாயூருக்கு 25வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி அதே நரசிம்மமூர்த்தியினுடைய அவதாரத்தை தொடங்கக்கூடிய திவ்ய தரிசனத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய கம்பீரத்தை கேட்பதற்கு தயாராகிவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ஸ்தம்பே கட்டயதாம் இரண்யகசிபா கர்ணோ சமாசூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குகரா கோரஸ்தவா புத்ரவகா ஸ்ருத்வாயம் கில தைத்ய ராஜகிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பக்கஸ்சன சம்பபாத சலிதோ யம்போஜபூர் விஷ்டராத். 25வது தசகத்துல நேர குருவாயூரப்பன் அந்த காட்சியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரோனோ, அதனால இந்த தசகம் முழுக்க உணர்ச்சி பூர்வமாக பட்டத்ரியோட பத பிரயோகமே இருக்கு. குருவாயூரப்பா, அதோ அந்த இரண்யகசிபு எனக்கு தெரியறான். அந்த பிரகலாதனை ஒரு கடகட கடகடன்னு சிரிச்சுண்டு நேர நீங்க இருக்கக்கூடிய அந்த கம்பத்து கிட்டக்க வந்து ஸ்தம்பே கட்டயதோம், அவர் அன்னைக்கு பார்த்ததை நாம இன்னைக்கு நேர பாக்குற மாதிரி ஸ்லோகம் எழுதுறாராம். ஸ்தம்பே கட்டயதோம், அந்த ஸ்தம்பத்து கிட்டக்க வந்து அப்படி லேசா அந்த கதையால தட்டினான். கதையில தட்டின உடனே ஏதோ சிங்கநாதன் கேட்டது. பயந்து போயிட்டானா இரண்யகசிபு. பட்டத்ரி நேர பாக்குறாரு இந்த காட்சிகள்லாம். உடனே கதையை கீழே வச்சுட்டானா. ஏன் கீழே வச்சான்னா, இந்த சபையில கதை ஒண்ணுதான் நமக்கு தற்காப்பான ஆயுதம். எதிர வர சிங்கம் இதை பிடிக்கின்றதுனா என்ன பண்றது, இத ஒரு சண்டை போடுறதுக்கு வச்சுப்போம்னு கதையை வச்சுட்டு தன்னுடைய தோல் இருக்க கதையை விட பலம் பொருந்திய தோள்கள் இரண்யகசிபுக்கு. அவருடைய வீரத்தன்மையை புகழப்படார் பின்னாடி பட்டத்ரி. வீரனான இரண்யகசிபு தன்னுடைய தோளாலேயே இரண்யகசிபோ கர்ணோ சமாசூர்ணயன். குருவாயூரப்பா, அந்த கதையால தட்ட வேண்டியவன் தட்ட ஆரம்பிச்சான். அப்ப அந்த சிங்க நாதம் நீ கொடுத்த. உள்ளுக்குள்ளேந்து ஒரு சிங்கம் கடகட கடகட கடகடன்னு சிரிச்சது. அண்ட சராச்சரங்கள்லாம் நடுங்கித்து எல்லாரும். ஆனா பிரகலாதன் நடுங்கல. இரண்யகசிபுவுக்கே பூர்வம் கதாபி ஸ்ருதம், இதுவரைக்கும் கேட்காத ஒரு குரலா இருக்க அப்படின்னு பயப்பட்டா கூட குருவாயூரப்பா இரண்யகசிபு தன்னுடைய பயத்தை வெளியில காமிச்சுக்கல. அந்த தைரியத்தோட கையில கதைய மறுபடியும் வச்சுட்டான். அது வந்தா அடிக்கணும் அந்த சிங்கத்தேன்னு தோளாலேயே கையில ஒரு பக்கம் கதை. ஆனா தோளால அவன் புறக்க ஆரம்பிச்சான். சிரிச்சது. இங்கே உருவம் தெரியல. கோபம் வந்துதான் இரண்யகசிபுவுக்கு. கம்பர் அழகா சொன்னார், மிரட்டினானாம் இரண்யகசிபு. யார? உருவம் தெரியாத மகாவிஷ்ணுவ. ஆரடா சிரித்தாய் சொல்ல அரிகலோஞ்சி புக்க நீரடா போதாதென்று நெடுந்தறி தேடினாயோ போரடா பொருதியாயிர் புறப்படு புறப்படென்றார் பேரடா நின்ற தாளோடு உலகலம் பயரப் போவார். நாராயண பட்டத்திரிக்கு எப்படி குருவாயூர்ல நேர தரிசனமோ, அது போல கம்பராமாயணத்துல விபீஷ்ண சரணாகதி படலத்துல தான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நரசிம்மர் சன்னதி முன்னாடியே உட்கார்ந்து எழுதுறார் கம்பர் இந்த ராமாயணத்தை. நரசிம்மாவதாரம் நடக்க போறது. கம்பத்துக்குள்ளேந்து சிரிச்சார் இரண்யகசிபு. கேட்ட உடனேயே நரசிம்மன் பட்டத்திரி எழுதுறார். அதே பாவம் கம்பருக்கு ஸ்ரீரங்கத்துல எதிர உட்கார்ந்து இருக்கிற பஞ்சலோக விக்கிரகம் இந்த ஒரு பாட்டை எழுதச்சே கடகடான்னு உண்மையாகவே நரசிம்மர் சிரிச்சாராம் கம்பநாட்டாழ்வாருக்கு. ஆரடா சிரித்தாய் சொன்ன அரிகலோஞ்சி புக்க. இவன் மிரட்டான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து சிரிச்சுன்னு இருக்கிய. சிரிச்சுட்டா நீ ரொம்ப பெரிய ஆள் நினைப்பா. உனக்கு நான் உன்னை தேடிண்டு வைகுண்டத்துக்கு வந்தேன். யார்? இரண்யகசிபு சொல்றான். எனக்கு பயந்துண்டு ஒழிஞ்சு ஓடினவன் நீ. இப்ப கூட எனக்கு பயந்துட்டு இந்த கம்பத்துக்குள்ள நீ ஒழிஞ்சு உட்கார்ந்து இருக்க, மறைஞ்சு இருக்க கம்பத்துக்குள்ள. அப்படி இருக்கிற நீ வெளியில வராம என்ன சிரிக்கிறிய. உனக்கு தைரியம் இருந்தா நீரடா போதாதென்று
நெடுல் தரி நேடினாயோ, நான் எங்கேயாவது வெளியில இருந்தா உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு எங்க வீட்டு கம்பத்துக்குள்ளேயே வந்து இத்தனை நாள் இங்கத்தான் நீ ஒழிஞ்சுட்டு இருந்தியோ, போற உன்னுடைய கோழத்தனம். உனக்கு தைரியம் இருந்தா போரடா பொருதிஜாயிர் புறப்படு புறப்படு. நாராயண பட்டத்திரிக்கு நேர கிருத்வா எவ்கில தைத்யராஜ கிருதஜே பூர்வம் கதாப்யஸ்ருதம். உனக்கு தைரியம் இருந்தால் வெளியில வா அப்படின்னு மிரட்டின்னு இருக்கான். குழந்தை தகச்சு நின்று இருக்க அந்த சிங்கநாதத்தை பார்த்து நரசிம்மா நரசிம்மான்னு நாராயணா நாராயணான்னு சொல்லி இந்த பிரகலாதன் நாராயண நாமத்தை விட்டுட்டு அந்த சிங்கநாதம் கேட்ட உடனே நரசிம்மா நரசிம்மான்னு இவன் சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன நடக்க போறதுன்னு தெரியல, உலகமே தகச்சு நிக்கிறது. பட்டத்திரியும் தகச்சுண்டே இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை பரிக்கல் லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய ஆலயத்தில் உற்சவ மூர்த்தியாக லட்சுமி நரசிம்மனாக அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா